எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷம் முழுசும் நடத்தினார்ல, வருஷம் முழுசும் நடத்தினாரா இல்லையா? வெட்கப்பட விட்டாரா? வெட்கப்பட விட்டாரா இல்லையா? இல்லவே இல்லை. கர்த்தர் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணல, வெட்கப்பட விடல. சரி, இந்த வசனத்துல 3 காரியங்கள் இருக்குது. எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க, இல்ல மார்க் பண்றீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. 3 விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னாக வைக்கணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் அந்த இடத்துல சொல்லப்படுது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. முதல் விஷயம் என்ன? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. இரண்டாவது விஷயம் சொல்லுகிறார், அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இரண்டாவது விஷயம், அதிசயமாய் நடத்தப்பட்டீர்கள். அப்படி நடத்தின கர்த்தரை நீங்க என்ன பண்ணுவீங்க? துதிப்பீங்க, அவருடைய நாமத்தை துதிப்பீங்கன்னு சொல்றார். மூணாவது விஷயம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த 3 விஷயத்தை நாம் தியானிக்க போறோம். முதல் விஷயம் என்ன? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. இரண்டாவது விஷயம், அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். மூணாவது விஷயம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனத்தை கர்த்தர் இந்த வருஷத்துலேயும் நமக்கு நடத்தினார், இந்த வசனத்தின்படியாக நடத்தினார், வருகிற புதிய வருஷத்துலேயும் நடத்துவார்ன்ற விசுவாசம் உள்ளவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சரி, முதல் விஷயம், நிறைவாய் சாப்பிடுவீர்கள் திருப்தி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லுது. நிறைவாய் சாப்பிடுவீர்கள் திருப்தி அடைவீர்கள். அந்த வேர்ஸ் இங்கிலீஷில் போடுங்க, அந்த வேர்ஸ் இங்கிலீஷில் ஆட் பண்ணி விடுங்க. அந்த இடத்துல யாராவது இருந்தால் வாசிச்சு பாருங்களேன். அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா, உங்களுடைய நிறைவில் நீங்கள் சாப்பிடுவீர்கள் அப்படின்னு இருக்கு. உங்ககிட்ட இருக்க கொஞ்சத்தை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு வசனம் இருக்காது. உங்கள்கிட்ட இருக்க பிளென்டி, யூ வில் ஈட் ஆன் பிளென்டி அப்படின்னு இருக்கும். நீ என்ன வச்சிருக்கியோ, நீ அதிகமாக வச்சிருக்கல்ல, அந்த அதிகத்தில் நீ சாப்பிடுவாய் அப்படின்னு வசனம் இருக்கும். இந்த இடத்துல சாதாரணமாக சொல்லிட்டாங்க, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள், பூரணமாய் சாப்பிடுவீர்கள் அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் எப்படி இருக்கும்னா, யூ ஈட் ஆன் பிளென்டி, அதாவது நிறைவில் சாப்பிடுவீர்கள், உங்களுக்கு நிறைவு உண்டாகும், அந்த நிறைவில் நீங்கள் சாப்பிடுவீர்கள்னு வசனம் இருக்கு. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? மேல இருக்க வசனத்தை வாசிக்கலாம். மேல இருக்க வசனம், வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கர்த்தர் இங்க சொல்லுகிறார், நீ நிறைய காரியத்தை இழந்து போன. யார் எப்படி நீ இழந்து போன அப்படின்னா, நான் அனுப்பின காரியங்களினால நீ நிறைய விஷயங்களை இழந்து போன. நிறைய விஷயங்களை நானும் இழந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்போம். ஒவ்வொரு விஷயங்களை நம்ம நிறைய நேரத்தில் இழந்து போகிறவர்களாக நம்ம என்ன பண்ணுவோம், காணப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. இந்த வருஷத்தில் இந்த இடத்துலையும் கர்த்தர் சொல்லுகிறா, நீ நிறைய காரியங்களை இழந்த. எப்படி இழந்தான்னா, நான் தான் அந்த இழப்புகளை உனக்கு அனுமதிச்சேன். ஆனால் அடுத்த வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய நிறைவில் சாப்பிடுவாய் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன இந்த இடத்துல சொல்ல வர்றார் அப்படின்னா, நீ குறைக்கப்படுகிற. எதுக்காக குறைக்கப்படுற அப்படின்னா, நீ என்னிடத்தில் திரும்பும்படியாய் நீ நிறைய விஷயங்களில் குறைக்கப்படுற அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னிடத்தில் திரும்பும்போது நான் உனக்கு நிறைவை கட்டளையிடுவேன், அந்த நிறைவில் நீ சாப்பிடுவாய் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் நிறைய பேர் நிறைய விதமான ஆசீர்வாதங்களில் நான் இழந்து போயிருப்போம். நிறைய விதமான நன்மைகளை நம்ம இழந்து போயிருப்போம். அது உலக பிரகாரமான நன்மைகளை இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை பணமாக இருக்கலாம், ஒருவேளை சொத்தாக இருக்கலாம், ஒருவேளை வேலையாக இருக்கலாம், ஒருவேளை அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் இழந்து போகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏன் தெரியுமா அந்த பாதையில் நம்ம நடத்துகிறாரு? நாம் அவருடைய நிறைவுக்குள்ளாய் வரும்படியாக நடத்துகிறார். ஒருவேளை அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு நாமே உண்டாக்கினதாக இருக்கலாம், ஒருவேளை அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது கூட இருக்கலாம். ஆனால் மனுஷங்க வந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஒரு சில நேரம் ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு கையில் கொடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, என்ன பண்ணும் அந்த குழந்தை சொல்லுங்க? சாப்பிடும். அந்த குழந்தைக்கு உலகமே கொஞ்ச நேரம் என்னதான் இருக்கும், அந்த சாக்லேட் தான்.
அது மேலே ஊற்றினாலும் சரி, கீழே ஊற்றினாலும் சரி, உலகமே என்னதான் கொஞ்ச நேரம் அந்த சாக்லேட் தான். அது முடிகிற வரைக்கும் உலகம் என்னது, அதுக்கு சாக்லேட் தான். அது போல தான் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். அப்படி தரும்போது என்ன பண்ணுவோன்னா, கர்த்தரை மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் என்ன பண்ணியிருப்போம், தூக்கி பிடிச்சிருப்போம். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், நீ இதனால தானே வச்சுருக்க, கொஞ்சம் வாங்கிக்கிறேன், வெயிட் பண்ணு, உனக்கு அப்புறமேட்டா லேட்டாக தரேன்னு சொல்லிட்டு அநேக ஆசீர்வாதங்களை வாங்கி வைத்துக் கொள்கிறார். ஏன்னா நாம் அவர் பக்கம் திரும்பும்படியா, நாம் அவருடைய நிறைவுக்குள்ளே வரும்படியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஒருவேளை அது கர்த்தர் கொடுத்ததாக இருக்கலாம், ஒருவேளை அது மனுஷிகமாய் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட ஆசீர்வாதங்களாய் கூட இருக்கலாம். கர்த்தருக்கு அதில் விருப்பமே இருக்காது, ஆனால் அது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டதாய் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏன் அதிலேருந்து நம்மளை பிடுங்கி வெளியில் எடுக்கிறாருன்னா, கொஞ்ச நேரம் குறைச்சி வைக்கிறாரு. காரணம் என்னன்னா, அவருடைய நிறைவு அந்த குறைவுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா, உங்களை குறைத்து அந்த குறைவில் அவருடைய நிறைவை தருவார். அவருடைய நிறைவு எப்படிப்பட்டதா இருக்கும்னா, பூரணமா இருக்கும், பூரண எல்லைக்குள்ளதா இருக்கும். அதுக்கு ஒரு நாள் என்ன பண்ணாது, முடிவு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிறைவுக்குள்ளாக நாம் வரணும். அந்த நிறைவில் நாம் சாப்பிட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று சாப்பிடும் போது என்ன சொல்லுவாங்க பெரியவங்களாம், அள்ளி அள்ளி சாப்பிடாத, பொறுமையாக என்ன பண்ணு, பொறுமையாக மென்று ருசித்து சாப்பிடு. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நிறைவை தருவேன், அந்த நிறைவுலேருந்து நீ எடுத்து சாப்பிடும் போது ருசித்து சாப்பிடு. என்ன கர்த்தர் சொல்ல வர்றாருன்னா, அந்த நான் கொடுக்குறேன்ல ஆசீர்வாதம், நான் கொடுக்குறேன்ல நன்மை, உனக்கு கொடுக்குறேன்ல, அதை பொறுமையாக நீ அனுபவிச்சு வாழும்படியாக தான் உன்னோட வாழ்க்கையில் சில குறைவுகளை நான் அனுமதிக்கிறேன். இந்த வருடத்தின் இறுதியில் வந்திருக்கிறோம். அநேக குறைகள் இருந்திருக்கலாம், அநேக விதமான லாக்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கலாம், லாஸஸ் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு சில நிறைவுகளை நான் என்ன பண்ணுவேன், தருவேன். புதிய வருடத்திலும் கூட நிறைய நிறைவுகளை தருவேன். ஆனால் அதை பொறுமையாக கையாள், பொறுமையாக நீ அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆரம்பி. அப்படி பொறுமையாக நம்ம அந்த ஆசீர்வாதங்களை பெற்றதை ருசி பார்க்க தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு நாள் ஜாய் கிடையாது, ஒன் டே செலிப்ரேஷன் கிடையாது. இப்போ இந்த குழந்தைகிட்ட சாக்லேட் கொடுத்து அதை முடித்த உடனே அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணுவது, அடுத்த சாக்லேட்டுக்கு அழுகும். ஆனால் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா, அது பொறுமையாக நம்மளோட வாழ்க்கையின் நீடித்த நாட்களாக இது என்ன பண்ணும் இருக்கும். அதாக சங்கீதக்காரன் சொல்லுறார், நீடித்த நாட்களாக என்ன பண்ணுவார், அவர் திருப்தி ஆக்குவா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, நடத்தணும்னு நினைக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், அநேக ஆசீர்வாதங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வரும்போது நம்ம அதிலே போதும்னு இருந்துடுறோம், அதிலே என்ன பண்ணுறோம், போதும்னு இருந்துடுறோம். ஆனால் இந்த வருஷத்தின் கடைசியில் கர்த்தர் ஒரு காரியத்தை நீ ருசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். சங்கீதம் 34:8 வசனம் எல்லாருக்கும் தெரியும், வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இந்த நாளில் நிறைய பேர் ஆசீர்வாதத்தை மாத்திரம் ருசிக்கணும், நன்மையை மாத்திரம் ருசிக்கணும், எனக்கு வருகிற ஆசீர்வாதங்களில் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எதை தெரியுமா ருசித்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை நீ என்ன பண்ணு, ருசித்து பார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வருஷம் முழுசும் சொல்ல முடியும், நான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துருக்கேன், ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் ருசித்து பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை பேர்? நிறைய பேர் உண்டு. நான் கூட நான் ஒர்க்கை விட்டு 2 மாதம் ஆச்சு, 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் ஒரு நாள் கூட குறைவே இல்லைங்க. எங்கள் வீட்டில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்தா. நாங்கள் என்னென்னலாம் கிறிஸ்மஸ்க்கு செய்யணும்னு நினச்சோமோ அது எல்லாத்தையும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ணார், கிருபை தந்தார், பலன் தந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுறோம், ருசித்து பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் அதை ருசித்து பார்க்கறதே இல்லை. நிறைய பேர் அதை என்ன பண்ணல, ருசித்து பார்க்கல. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள்,
கர்த்தர் நல்லவர் என்பதை நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ருசித்து பார்க்க ஆரம்பிப்பேன். கர்த்தரை மாத்திரம் ருசிக்க ஆரம்பிப்பேன். கர்த்தரை மாத்திரம் துதிக்க ஆரம்பிப்பேன். நிறைய பேரோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், நிறைய பேரோட வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் திருப்தி இருக்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க கர்த்தரை ருசி பார்க்கல. அந்த குழந்தை சாக்லேட்டை மாத்திரம்தான் ருசித்துச்சு. அதை வாங்கி கொடுத்த அப்பாவையும் அம்மாவையும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணிடுச்சு, மறந்துடுச்சு. அடுத்த சாக்லேட் வாங்க கேட்கும் போது அந்த அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லுவாங்க, ஏய் கொஞ்ச நேரம் என்னை விட்டு போனல, கொஞ்ச நேரம் இரு. அந்த மாதிரி தான் கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போனோம்னா அவரும் கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிடுவார். வருகிற புதிய வருடம் நமக்கு நன்மையாக இருக்கணும், நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம், எதை ருசிக்கிறோமோ இல்லையோ கர்த்தரை ருசிக்க ஆரம்பிங்க. அது எப்படி, நான் பொறுமையாக ருசிங்க. அவர் நல்லவர். ஒவ்வொரு காரியத்திலையும் ருசிக்க ஆரம்பிங்க. நான் நிறைவாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் யார் தான்? கர்த்தர் தான். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா காரணம் யார் தான்? அவர் கர்த்தர் தான். நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணும், ருசிக்க ஆரம்பிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார். யோபு 12வது அதிகாரம் 11வது வசனம் சொன்ன உடனே தெரியாது யாரு தான், யோபு தான். கர்த்தர் நல்லவர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அணுவணுவாய் சொல்லுவார் அந்த அதிகாரத்தில். யோபு 12வது அதிகாரம் 11வது வசனத்தை மாத்திரம். வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல, அதுக்கு அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிப்போம். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும், அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டே. இந்த இடத்துல போதுங்க அங்கு. இந்த இடத்துல யோபு சொல்லுகிறார், நான் எப்படி ஒரு நாவு உணவை ருசித்து பார்க்குதோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற என்னுடைய சூழ்நிலையில் நான் கர்த்தரை ருசித்து பார்க்குறேன். அவர் நல்ல மாளிகையில் உட்கார்ந்துட்டு நல்ல ஆசீர்வாதமாக எந்த ஒரு இழப்பும் இல்லாத நேரத்தில் இதை சொல்லலை. அவர் எப்படிப்பட்ட நேரத்தில் சொல்கிறாரு, மிகுந்த கஷ்டத்தில் மிகுந்த பாடில். யோபுக்கு வந்த மாதிரி சோதனை இந்த உலகத்தில் இன்ன வரைக்கும் யாருக்கும் வந்ததில்லைன்னு சொல்கிற அளவுக்கு உண்டான சோதனை. ஒரே நாளில் எல்லாமே இழந்து போகிறார், எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போகிறார், தன்னுடைய சுகத்தை கூட இழந்து போகிறார். மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, சுற்றி நின்று நீ என்ன பெரிய நீதிமானா, நீ என்ன பரிசுத்தவானா, உன்னை நீ ஏன் கர்த்தருக்கு முன்பாய் உயர்த்துக்கிறேன்னு சொல்லும் போது யோபு சொல்கிறார், நான் அதை ருசி பார்க்கல, நான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிறேன். எப்படி போஜனத்தை நாவு ருசி பார்க்குதோ அது போல கர்த்தர் தான் நல்லவர். அவர் சொல்றார் பாருங்க, அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும். எப்படி பாருங்களேன், அவர் எல்லாத்தையும் இழந்து போயிருக்கார். நஷ்டம் வரும்போது நம்ம என்ன யோசிப்போம், ஏன் இந்த நஷ்டம் வருது ஏசப்பா, ஏன் இந்த பாடு வருது ஏசப்பா. ஆனால் யோபு சொல்றாரு, அவர் ஞானமும் வல்லமையும் உள்ளவர், அவர்கிட்ட தான் ஆலோசனை இருக்கு. அந்த அதிகாரத்தோட கடைசி 2 வசனத்தை வாசிங்க. அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி கர்த்தருடைய செயல் இருக்குது அப்படின்றத அந்த அதிகாரம் முழுசும் அந்த 11வது வசனத்துலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் ஒவ்வொரு அணுவாய் ருசித்து பார்க்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ருசித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம்? யோபு 33:20 சொல்கிறாரு, என் ஜீவன் அப்பத்தையும் என் ஆத்துமா ருசியான போஜனத்தையும் ஆரோசிக்கும். இன்னைக்கு நம்ம கர்த்தரை ஆரோசிக்கிறோமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறதான ஒரு அனுபவம், ஒரு தாகம், ஒரு எண்ணம், ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்குதா அப்படின்னு கர்த்தர் இந்த நாள் கடைசி ஆராதனையில் நம்ம பார்த்து கேட்கிறா. யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஜீவ அப்பம் நானே. உங்களுக்குள்ள நிறைவான திருப்தி வரணும், உங்களுக்குள்ள நிறைவான ஆசீர்வாதம் வரணும், நான் பூரணமாக ஒரு நிம்மதியான ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆசீர்வாதத்தை காட்டிலும் எல்லாத்தையும் நம்ம அனுபவிப்பதை காட்டிலும் யாரை முதல்ல நம்ம அனுபவிக்கணும்னா கிறிஸ்துவை, இயேசுவை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த கடைசி நாட்கள் ரொம்ப ரொம்ப குறுகினதான நாட்கள். இந்த நாட்களில் எதை நாம் அனுபவிக்கிறோமோ இல்லையோ, எதை நாம் இழந்து போனாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தரை மாத்திரம் ருசிக்கணும், கர்த்தரை மாத்திரம் அனுபவிக்கணும், கர்த்தர் நல்லவர் என்பதை மாத்திரம் நான் ருசித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நாம் திருப்தி அடைகிறவர்களாக இருப்போம்.
நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? திருப்தியான வாழ்க்கையாக இருக்கும். எது இழந்தாலும் சரி நம்ம எப்படி இருப்போம்? திருப்தியாக இருப்போம். கர்த்தர் அதை தான் நம்மளோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் ஷார்ட் பீரியட் தான். கர்த்தர் நமக்கு வீடை கொடுப்பார், பரலோகத்துக்கு போகும்போது எடுத்துகிட்டு போக முடியுமா? கர்த்தர் நல்ல வேலையை கொடுப்பார், 2 லட்சம் கூட சம்பாதியம் வாங்கலாம் பரலோகத்துக்கு போகும்போது. சரி, கர்த்தர் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் வல்லமையும் கொடுக்குறார் பரலோகத்துக்கு போகும்போது. பரலோகத்துக்கு போய் அந்த வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே கிடையாது, நோ யூஸ். ஆனால் கர்த்தரை நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே வச்சிருப்போம்னா பரலோகத்துக்கு போகும்போது அவர் கூடயே வருவார், அவர் தான் அங்கே இருப்பார். கர்த்தரை இங்கே பூமியில் நம்ம கர்த்தரை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூமியை என்னவா மாறிட்டோம்னா பரலோகமாக மாறும். பரலோகத்துக்கு போய் நம்ம பண்ண போகிற ஒரே வேலை கர்த்தரை துதிக்க போகிறோம். எப்படி துதிக்க போகிறோம்? அவருடைய வல்லமையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய அதிசயங்களையும் வைத்து தான் துதிக்க போகிறோம். அதை இந்த பூமியில் நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கையாக மாறும். நம்முடைய வாழ்க்கை செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். இதான் கர்த்தரை எதிர்பார்க்க இந்த வருடத்தின் கடைசியில் முதல் காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ருசித்து பார், என்ன ருசித்து பார், நீ திருப்தி அடைவ அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 2 அதிகாரம் 10 வசனத்தில் அவர் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க. உங்களோட ஸ்டார்டிங்கில் ஒரு ருசியை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிங்கல்ல, அது எண்டிங் வரைக்கும் இருக்கும். உங்களோட லைஃப் லாங் நீங்கள் எவ்வளோ நாட்கள், நீடித்த நாட்கள் நம்ம வாழ்வோமே பரலோகத்தில், அந்த நாட்கள் வரைக்கும் அந்த ருசி ஒரு நாள் குறைந்து போவே ஆகாது. முதல் விஷயம், நீங்கள் ஒப்பு கொடுங்க இந்த வருஷத்தின் கடைசியில் நான் கர்த்தரை ருசிக்க ஆரம்பிப்பேன்னு சொல்லுங்கள். 2வது விஷயம், அதிசயமாய் நடத்தி வந்தவரை துதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லு. இந்த வருஷம் முழுசே நான் அதிசயமாய் நடத்தி வந்தா அப்படின்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோவேல் 2 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை கர்த்தர் அப்படியே வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் செஞ்சார்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராய் இருந்து நடத்தினார், கர்த்தர் வல்லவராய் இருந்து நடத்தினார், கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவராய் நடத்தினார். நாம் மகிழ்ந்து களி கூறும்படியாய், நாம் பயப்படாமல் வாழும்படியாய் கர்த்தர் இந்த வருஷத்தில் என்ன பண்ணார்? செய்தார். வருகிற வருஷத்திலையும் செய்வார்ன்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வாராக. இந்த இடத்துல சொல்லுது, அதிசயமாய் நடத்தி வந்தார், அதிசயமாய் நடத்தி வந்தார். யோபு 5 அதிகாரம் 9 வசனத்தில் சொல்றாரு, யோபு சொல்றார், அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வாராம். எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வாரு? கவுண்டபிள், அன்கவுண்டபிள் மிராக்கிள்ஸ் அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். உங்களால் கையை விட்டு விரலை விட்டு எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை வருகிற வருடத்தில் அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். இந்த வருடத்தில் மாத்திரம் செய்த கர்த்தர் அல்ல, வருகிற வருடத்திலும் அவர் என்ன பண்ணுவார்? செய்யக்கூடியவராக இருப்பார். யாத்திராகமம் 34:10 சொல்லுது, வேறு எங்கேயும் செய்யாத அதிசயங்களை அவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிராக்களையும் ஒவ்வொரு அற்புதத்தையும் நம்மளோட வாழ்க்கையில் செய்தார்ல, அது வேறு யாருக்காவது செஞ்சிருப்பார்னா செஞ்சிருக்கவே மாட்டார். புலம்புறவங்களை பார்த்துருக்கீங்களா? எனக்கு வந்த சோதனை மாதிரி வேறு யாருக்குமே வராதியா. எத்தனை பேர் புலம்பி பார்த்துருக்கீங்க? எனக்கு எல்லாருமே புலம்புவோம், எனக்கு வந்த சோதனை மாதிரி வேறு யாருக்குமே வராது. அப்போ கர்த்தர் அந்த சோதனையில் அற்புதம் செய்கிறார்ல, வேறு யாருக்குமே செய்யாத அற்புதத்தை தான் உங்களுக்கு செய்வார். எத்தனை பேர் அதை அனுபவித்து பார்த்துருக்கீங்க? எத்தனை சோதனை வந்தாலும் அத்தனை சோதனையில் அவர் ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுவார்? நிச்சயமாய் செய்வார். எண்ணி முடியாத அற்புதங்களையும் வேறு எங்கேயும் செய்யாத அற்புதங்களையும் அவர் செய்வார். சங்கீதம் 136:4 சொல்லுவது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வார். அவர் வேறு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாதுங்க. வேறு யாரையோ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் போட்டு ஹெல்ப் பண்ணுறவர் கர்த்தர் கிடையாது. அவரே இறங்கி வந்து நமக்காய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்யக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார். எப்பேற்பட்ட நல்ல தேவன்ல, எப்படி துதிச்சிருக்கணும், எப்படி துதிச்சிருக்கணும். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார், சொல்ல முடியாத அற்புதங்களை செய்கிறார். எப்படி துதிச்சிருக்கணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்? எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்தையும் போட்டு இந்த வருஷத்தின் கடைசி, இன்னும் எத்தனை நாள் இருக்கு முடிய? வருஷம் முடிய 3 நாள் தான். 3 நாள் நல்லா துதிங்க,
நல்ல துதிங்க. கர்த்தர் வருகிற வருடத்திலையும் அற்புதமாக என்ன பண்ணுவார்? நடத்துவார். சரி, இது மாத்திரம்தான் நம்மளோட வாழ்க்கையில் நடந்த அற்புதமா? கிடையாது. நியாயாதிபதிகள் 13:18 வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 13:18. அவர் நம்மளுடைய சோதனைகளை மாத்திரம்தான் அற்புதமாய் விளங்குவாரா? நியாயாதிபதிகள் அது அதிசயம் என்றார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவர் தான் அந்த அதிசயம். நம்மளை சுற்றி நீங்கள் பாருங்களேன், எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, எத்தனை பேர் கர்த்தரை தெரிந்து கொள்ளாமல் இருக்காங்க, எத்தனை பேர் கர்த்தரை ருசி பார்க்காம இருக்காங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து தெரிந்து எடுத்திருக்கிறார். நம்மளை அப்படியே பின் பாயிண்ட் பண்ணி, நீ தான் வேணும். இன்னைக்கு பாஸ்டர் ஆராதனை சொன்னது போல, நீ தான் வேணும், நீ வா என்கிட்ட அப்படின்னு பிடிச்சி இழுத்துருக்க. நம்மளாம் அதுக்கு தகுதியானவர்களா? நம்மளை காட்டிலும் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவன், நம்மளை காட்டிலும் நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவன், நம்மளை காட்டிலும் நல்லா புக் படிக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கான். நல்லா ஜோம் பண்ணுறவன், நல்லா யோகா பண்ணுறவன்லாம் எத்தனையோ பேர் இருக்கான். அவனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கர்த்தர் சமூகத்தில் விட்டா அவன் நல்லா என்ன பண்ணுவான்? தியானிப்பான், நல்ல பைபிள் படிப்பான், நல்லா ஜோம் பண்ணுவான். ஆனால் எதுவுமே பண்ணாத நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? தெரிந்தெடுத்திருக்காருல்ல. அது எவ்வளோ பெரிய அதிசயம். இதை துதிக்கணுமா இல்லையா? கர்த்தர் அவ்வளோ அதிசயமான தேவன். ஏசாயா 8:18 வாசிங்க பார்க்கலாம். 8:18 சீக்கிரமா வாசிப்போம். இதோ நானும் சீயோன் பர்வதத்திலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் எப்படி வச்சிருக்காரா? அற்புதங்களாய் வச்சிருக்கிறார், அதிசயமாய் வச்சிருக்கிறார். நம்ம அழிஞ்சு போகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, நம்ம நிற்கிறது கர்த்தருடைய கிருபை. அவர் எங்கே கொண்டு போய் வைக்கிறாருன்னு பாருங்களேன், சியோன் பர்வதத்தில் கொண்டு போய் வைக்கிறார். போன பிரசங்கத்தில் சொன்னேன், சியோன்னா எதை குறிக்குதுன்னு சொன்னேன்? பரலோகத்தை குறிக்குது. சியோன்னா எதை குறிக்குது? பரலோகத்தை குறிக்குது. நம்மளை எங்கே கொண்டு போய் வைப்பாரா? பரலோகத்தில் வைப்பார். சும்மா சாதாரணமாக வைக்க மாட்டார். எப்படி வைப்பார்னா அதிசயமாக வைப்பார். இவனா இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஆச்சரியப்படத்தக்கதா நம்மளை உயர்த்தக்கூடிய கர்த்தர் அவர். எரேமியா 20:13 வாசிச்சிங்கன்னா, எளியவனை அவர் உயர்த்துகிறவராம். குப்பையில் இருந்தாலும் சரி, நம்ம எந்த விதமான ஆழமான குழியில் இருந்தாலும் சரி, சேற்றில் இருந்தாலும் சரி, நம்மளை எங்கே கொண்டு போய் வைப்பாரா? உயரமான உன்னதமான சியோன் பர்வதத்தில் கொண்டு போய் நம்மளை வைக்கக்கூடிய வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் என்னை உயர்த்துவார்ன்ற நம்புறீங்க? பூமியில் மாத்திரம் உயர்த்துகிறவர் அல்லங்க, பரலோகத்தில் நான் போகும்போது இவன் இவ்வளோ ஹைட்டுக்கு உயர்ந்திருக்கிறானா, இவ்வளோ தூரம் கர்த்தர் அவனை உயர்த்திருக்கிறாரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும். இவ்வளோ அதிசயத்தை செஞ்சுருக்காருல்ல கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் வந்தது தான் பெரிய அதிசயங்க. நமக்கு செய்கிற எல்லா அதிசயங்களை காட்டிலும் கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறது தான் பெரிய அதிசயம். அந்த அதிசயத்துக்காகவே கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும். யோவேல் 2:30 வாசிங்கன்னா, அவர் வானத்திலும் அற்புதம் செய்வார், எங்கேயும் தாழ பூமியிலையும் அவர் என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்வார். பூமியில் மாத்திரம் அற்புதம் செஞ்சுட்டு உன்னை கைவிட்டு போடுற கர்த்தர் அல்ல, உன்னை பரலோகத்துக்கும் கூட்டிகிட்டு போகிற கர்த்தர் தான் அவர். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வருமானா ஒரு துதி நமக்குள்ளார என்ன பண்ணும்? உண்டாகக்கூடியதாக இருக்கும். அவர் வானத்திலையும் அற்புதம் செய்வார், பூமியிலும் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எரேமியா 32:17 வாசிச்சிங்கன்னா, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் அவர் உயர்த்துவார், எப்படியும் மேன்மைப்படுத்துவார். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னா, நீங்கள் கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? நான் இந்த வருடத்தின் முடிவு வருகிற புதிய வருடத்தில் நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன்? கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தரை நம்ம துதிக்க அவர் உன்னதங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவார்? உயர்த்தக்கூடியவராக இருப்பார். ஒரு கழுகு எங்கே பறக்கும்? மழை பெய்யும் போது அந்த மலை மேகத்துக்கு மேலே பறக்கும். அதை காட்டிலும் பெரியவர் தான் நம்மளுடைய கர்த்தர். ஒரு மழை வருது, ஒரு ஆபத்து வருது, ஒரு சோதனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலாய் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவா? உயர்த்துவா. நல்ல உதாரணம் நோவா தான். பூமியெல்லாம் அழிவின் தண்ணி தான், ஆனால் அதுக்கு மேலே நோவா தூக்கி என்ன பண்ணார்?
உட்கார வச்சார். பூமியில் எவ்வளோ வேணால் நடக்கட்டுங்க, கர்த்தர் என்கிற அதிசயத்தை மாத்திரம் பிடிச்சிட்டு துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு படியில் உங்களை என்ன பண்ணுவார்? கர்த்தர் உட்கார வைக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 61:3 அதை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 61:3. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தையும், ஒடுக்கின் ஆவியின் பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். உங்களுக்கு சாதாரண ஒரு ஆவியை கர்த்தர் தரல, துதி என்கிற ஒரு ஆவியை தந்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசியில் கர்த்தர்ட்ட கேளுங்க, அப்பா நான் உங்களை துதிக்கிறதுக்குன்னு ஒரு ஆவியை எனக்குள்ள என்ன பண்ணுங்க தாங்க. நல்லா நான் துதிக்கணும், நல்லா பாடணும், நல்லா ஆராதிக்கணும். என்னை மறந்து நான் என்ன பண்ணணும்? உமை துதிக்கணும். உமை ருசிக்கிறவனா மாத்திரம் இல்லை, உம்மிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்கிறவனா மாத்திரம் இல்லை, என்னை உயர்த்துகிற கர்த்தரை மாத்திரம் நான் பார்க்குறவனா இல்லை, அவரை நான் துதிக்கிறவனா என்ன பண்ணுங்க, என்ன மாற்றுங்க அப்படின்னு இந்த கடைசி நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அது உங்களோட வாழ்க்கையை விட்டு மாறவே மாறாது. ஒரு வசனம் இருக்கு, கர்த்தரே என் துதி. கர்த்தரை மாத்திரம் தான் நான் துதிப்பேன். அந்த வசனம் அப்படிதான் இருக்கும், கர்த்தரே என் துதி. அவரை மாத்திரம் நீங்க துதிங்க, வேற எதையும் துதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. எதை மாத்திரம் துதிக்கணும்னா கர்த்தரை மாத்திரம் தான் நான் துதிக்கணும். அதான் ஒரு பாடல் இருக்கு, இன்னும் துதிப்பேன், இன்னும் போச்சுவேன், இன்னும் என்ன பண்ணுவேன்? ஆராதிப்பேன். நல்லா போட்டு விட்டு நல்லா காலையில் என்ன பண்ணுங்க, வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது பாடிக்கிட்டே இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை உயர்த்துகிற நல்ல தேவனா இருக்கிறார். முதல் விஷயம் என்ன சொன்னேன்? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். இரண்டாவது, அதிசயமாய் நடத்தி வந்தவரை துதிப்பீர்கள். மூணாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம், என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வருஷம் முழுசும் நம்மளை வெட்கப்படாதபடி கர்த்தர் நடத்தினார். அதான் முதல்ல கேட்டேன், கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்தாம நடத்தினாரா? ஒரு விஷயத்துல கூட அவர் என்ன பண்ணல, நம்மளை வெட்கப்படுத்தவே இல்லை. நான் இந்த மெசேஜை சீக்கிரமாக முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் எனக்கு கொடுக்கப்பட்ட டைம்குள்ளார ஒரு நல்ல ஒரு ஆராதனை நான் செலுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாசிக்கலாமா? ஏசாயா 52:6. ஏசாயா 52:6. போதும். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். நம்ம வெட்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வெட்கத்துக்குள்ளாக, ஒரு தோல்வியின் பாதைக்குள்ளாக, ஒரு இழப்பின் பாதைக்குள்ளாக போகக்கூடாது. புதிய வருடத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்னை அறிந்திருப்பார்கள். அப்போ கர்த்தரை அறிந்தவர்கள் தான் அவருடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். அதுதான் முதல் 2 பகுதியில் நம்ம வாசித்தோம். கர்த்தரை ருசிக்கணும், கர்த்தர் நல்லவர், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து அவரை என்ன பண்ணணும்? துதிக்கணும். முதல் 2 பகுதிகளையும் இதை தான் நம்ம வாசித்தோம். கர்த்தரை நாம் அறிந்து, கர்த்தரை ருசி பார்த்து, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன வல்லமையான காரியங்களை செய்கிறவர், எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் என்பதை அறிந்து நாம் கர்த்தரை துதிக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் யார் அப்படின்றத இந்த ஏசாயால சொல்லுது. அவர்கள் தான் அவருடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னா, நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம். நம்ம ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம்? வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். சரி, அப்ப தேவனை அறிந்தவர்கள் மாத்திரம்தான் அவருடைய ஜனங்களா? நேற்று ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் என்ன காட்டிலும் பைபிளில் நல்லாவே சொன்னார். அவர் சொன்னார், நான் எந்த சாமியும் வணங்க மாட்டேன். அவர் எடுத்து காட்டுற ஒரு புக்கு, நான் இந்த புக்கில் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் தம்பி, உன்னை காட்டிலும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் நினச்சேன், என்னை காட்டிலும் உங்களுக்கு நிறைய தெரியவே தெரியாது, ஏசப்பாவை எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. அப்போ நம்மளை காட்டிலும் நிறைய விஷயங்கள் வேதத்தை குறித்து அறிந்தவர்கள் நிறைய பேர் இந்த பூமியில் இருக்காங்க. அப்போ அவர்களாம் அறிஞ்சிருக்காங்களா? அவங்களாம் தேவனுடைய ஜனங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களாம் தேவனுடைய ஜனங்களா இல்லையா?
தேவனுடைய ஜனங்கள் தானா அப்படின்னு நான் நினைக்கலையே. வசனம் அப்படி சொல்லலை. ஒருவன் தேவனை அறிந்தவனாய் மாத்திரம் இருக்கிறான் அப்படின்றதுனால அவன் தேவனுடைய ஜனம் என்று ஆயிடவே முடியாது. பார்வன் தேவனை அறிந்திருந்தான் தானே, அவன் தேவனுடைய ஜனமா? அவருடைய வல்லமை பார்த்திருந்தா, அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமானவர்னு பார்த்திருந்தா அவர் தேவனுடைய ஜனம் கிடையாது. பீலையாம் கர்த்தரிடத்திலிருந்தே வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு சொல்றவன், அவன் தேவனுடைய ஜனமா இருந்தானா? கிடையாது. அப்ப தேவனுடைய ஜனம்னா யார் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு 5 காரியம் நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 13வது வசனம். யாத்திராகமம் 12:13. இந்த வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களுடைய வீட்டில் என்ன இருக்கும்? ரத்தம் பூசப்பட்டு இருக்கும். என் ஜனம்னா எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, ரத்தம் பூசப்பட்டவர்களா இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? என்ன விஷயம் சொல்றாருங்க? தேவன் எகிப்தினுடைய தலைச்சன்களை சங்கரிப்பதற்கு முன்பாக அவர்களை பஸ்காவை ஆசரிக்கும்படியாக கர்த்தர் சொல்றார். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை முதல்ல மோசேட்ட கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சம் எடுத்து ஊற்று தண்ணீரில் கலக்கி நீ என்ன பண்ண, ஜனங்கள் மேலே தெளி ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் என்ன பண்ணு, உன்னோட வாசல் கால்களில் நிலை கால்களில் என்ன பண்ணு, பூசி விடு. இதை பூசும் போது நான் உலகத்துக்கு வருகிற வாதிகள், அந்த எகிப்துக்குள்ளார வருகிற சங்காத தூதனை உன்னுடைய வீட்டுக்குள்ளாரையோ உன்னுடைய குடும்பத்துக்குள்ளாரையோ நான் என்ன பண்ண மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். அந்த ரத்தம் பூசப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் நீ என்னுடைய ஜனம் என்று நான் அறிந்து கொள்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரத்தம் பூசப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? தேவனுடைய ஜனம் அப்படின்னா முதல் ஐடென்டிட்டி கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ரத்தம் உன் மேலே பூசப்பட்டிருக்கும். இன்னைக்கு கல்வாரியில் கர்த்தர் சிந்தினான ரத்தம் நம்ம மேலே இருந்தனால தான் இந்த வருடத்தின் முடிவு வரைக்கும் நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டிருந்தனால தான் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இருந்திருக்கிறார். எப்பயோ கொரோனாவில் எவ்வளோ ஆபத்துகள் வந்துச்சு. எத்தனை பேருக்கு ஃபீவர் வந்துச்சு? அந்த டைம்ல, லாக்டவுன் டைம்ல எத்தனை பேருக்கு ஃபீவர் வந்துச்சு? எத்தனை பேருக்கு கோல்டும் காஃபும் இரும்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மளை விட்டுட்டாரா? விடவே இல்லை. காரணம் என்னன்னா, அவருடைய ரத்தத்தில் உண்டான மகிமை நம்மளை வாதிக்கும் கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி என்ன பண்ணுச்சு, பாதுகாக்கக்கூடியதாக இருந்துச்சு. முதல் ஐடென்டிஃபிகேஷன், முதல் ஐடி கார்டு கர்த்தர் என்ன சொல்றார், என்னுடைய ரத்தம் உன் மேலே பூசப்பட்டிருக்கும். இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஒருத்தனுக்கு இருந்தால் மாத்திரம்தான் அவன் யார், அவன் தேவனுடைய ஜன, அவன் வெக்கப்பட்டே போக மாட்டான் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? இப்பயும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட்டை வச்சு பலி செலுத்தி ரத்தத்தை பூசிக்கணுமா? கிடையாது. முதல் விஷயம் கர்த்தர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ரத்தம் சிந்துதலுக்கு ஒரு விஷயத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ விருத்த சேதனம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இந்த ரத்தம் சிந்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தை விட்டு நம்மளை பிரிச்சுக்கிறோம். எகிப்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பிரிவு எதில் இருந்துச்சுன்னா, அந்த ரத்தம் பூசப்பட்டதில் தான் இருந்துச்சு. உலகத்தை விட்டு நம்ம பிரிந்து வாழ்கிறவர்களாக இருந்தால் தான் நம்ம யாருடைய ஜனங்கள்லாம் தேவனுடைய ஜனங்களாக இருப்போம். இந்த பிரிவு எங்கே தெரியுமா வரும்? ஞானஸ்தானத்தில் நமக்கு வரும். உலகத்தை விட்டு பிரிஞ்சு உலகத்துக்கு செத்து நம்ம எதுக்கு பிழைச்சிருக்கிறோம்? நீதிக்கென கர்த்தருக்கென பிழைக்கிறோம். இந்த அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கோம். நான் எதுக்கு மறிச்சிருக்கிறேன்? உலகத்துக்கு மறிச்சிருக்கிறேன். நான் பாவத்துக்கு மறிச்சிருக்கிறேன். நான் உலகத்துக்கு மறிச்சிருக்கிறேன். நான் உலகத்தின் ஆசைகளுக்கு மறிச்சிருக்கிறேன். உலகத்தின் இச்சைகளுக்கு மறிச்சிருக்கிறேன். நான் எதுக்கு பிழைச்சிருக்கிறேன்? நீதிக்கென பிழைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா அவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், சிலுவையில் நாம் அவரோடு அறையப்பட்டு இருப்போம்னா அவர் உயிர்த்தெழுதலில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? பங்குள்ளவர்களாக இருப்போம். சிலுவையில் அவரோடு அறையப்படணும். சிலுவையில் அவர் எடுத்துட்டு அறையிறதில்ல. அவர் எப்படி ரத்தத்தோடு தொங்கினாரோ அந்த ரத்தத்தோடு இணைக்கப்பட்டவர்களாக நாம் சிலுவையில் என்ன பண்ணப்படணும்? அடிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நான் உலகத்துக்கு மரித்தவன், உலகத்துக்கு நான் சிலுவையில் தொங்குறேன், உலகத்துக்கு நான் உலகத்தின் ஆசைகளுக்கும் நான் சிலுவையில் தொங்குறவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம வாழும் போது நாம் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருப்போம். அப்போ தான் நாம் தேவனுடைய ஜனங்கள். அப்போ நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். முதல் விஷயம் என்ன? ரத்தம் பூசப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். முதல் விஷயம், ரத்தம் பூசப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். ஒருவேளை ஞானஸ்தானத்துக்கு இன்னும் ஒப்பு கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா
தயவாய் சொல்லுகிறேன், நாட்கள் ரொம்ப குறுகினது. சீக்கிரமாய் ஒப்பு கொடுங்க. பரலோகத்துக்கு போகணுன்னா ஒருத்தர் ஆவியினாலும் பிறக்கணும், ஜலத்தினால பிறக்கணும். ஜலத்தில் மாத்திரம் பிறந்துட்டு ஆவியில் பிறக்கலை அப்படின்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் கம்யூனியனில் உட்கார்றேன், பரலோகத்துக்கு போகணுன்னா வாய்ப்பே இல்லை. ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியில் பிறக்கிறவனா இருந்தால் மாத்திரம்தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய அன்பை சபை இழந்து போகுது, கர்த்தருடைய அபிஷேகத்தை சபை இழந்து போகுது. முந்த நாட்கள்லாம் வல்லமையாக நிறைந்து இருந்த சபை வல்லமையில் குறைந்து போய் கொண்டிருக்கு. கதறி அழுக வேண்டியதான நாட்கள். நாம் வெட்கப்படுறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? சபை துன்பப்படுறதுக்கும் சபை வேதனைப்படுறதுக்கும் சபை ஒரு மாதிரி ஒரு கலக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய ஆவியில் நிறைந்து இல்லை. கர்த்தருடைய ஆவியில் நிறைந்து இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அவர்கள் ஸ்தேவானை கொன்னா என்ன, அவர்கள் அப்போஸ்தலர்கள் யாரை கொன்னா என்ன, நான் கிறிஸ்துவுக்காய் வைராக்கியம் உள்ளவனாக இருப்பேன்னு ஒரு கூட்டம் எழும்பிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டதான சபையாய் மாறும். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவர்களாய் நம்ம என்ன பண்ணணும்? மாறும்படியாய் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நான் 2வது விஷயத்துக்கு கடந்து போகிறேன். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 43வது வசனம். யாத்திராகமம் 12:43. அதே அது கர்த்தர் சொல்லுகிறார், பஸ்காவை ஆசரிக்கிறவன் தான் என்னுடைய ஜனம். முதல் விஷயம் கர்த்தர் சொன்னார், ரத்தத்தை பூசப்பட்டவன் என்னுடைய ஜனம். 2வது விஷயம் கர்த்தர் சொல்லுகிறார், பஸ்காவை ஆசரிக்கிறவன் என்னுடைய ஜனம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வருஷம் முழுசும் யோசிங்க, எத்தனை பேர் கர்த்தருடைய பந்தியை இழந்திருக்கும்? நான் ஒரு டைம் கூட மிஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாக்கியவான்கள். வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒருவேளை கர்த்தருடைய பந்தியை அசதியாக எண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னா கர்த்தர்கிட்ட மன்னிப்பை கேட்டு வருகிற வருடத்தில் ஒரு நாள் கூட நான் கர்த்தருடைய பந்தியை அசதியாக எண்ண மாட்டேன், கர்த்தருடைய பந்தியை ஜாக்கிரதையாக எண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வருகிற வருடத்தில் உங்களை வெட்கப்படவே விடவே மாட்டான். ஒருவேளை நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கலாம், ஏன் நான் வெட்கப்பட்டேன், ஏன் நான் தலை குனிஞ்சேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விஷயத்துலலாம் நீ இழந்து போயிருக்கிற, அதனால தான் வெட்கத்தையும் லட்சியம் அனுபவித்து கொண்டு இருக்கிற. நீ வெட்கப்படாமல் இருக்கணும். நான் பஸ்காவை ஒழுங்காக ஆசரி. கர்த்தர் சொல்லுகிறார், பஸ்காவை ஆசரிக்காதவன் என் ஜனமே கிடையாது. கர்த்தருடைய ஜனமாக இருந்தால் தான் நான் வெட்கப்பட்டு போகாமல் இருப்போம். பஸ்காவை எப்படி தெரியுமா ஆசரிக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார்? பரிசுத்தத்தோடு ஆசரிக்கணும். அதனால தான் இந்த வருடத்தின் கடைசியில் கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பின் கூட்டத்தை நமக்கு தந்திருக்கிறார். இது ஏதோ எங்களுடைய சும்மா இருக்கிறோம் அப்படின்றதுனால வைக்கல. கர்த்தர் இதை நியமித்து இருக்கிறார். பஸ்காவை ஆசரிப்பதற்கு முன்பாக ஒரு சீரிய, ஒரு சிறந்த, ஒரு தீவிரமான ஒரு சுத்திகரிப்பு உண்டாயிருக்கணும் நமக்குள்ளாக. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாதரட்சிகளை போடு, உன் அரைக்கட்சியை கட்டி கொண்டு, உன் தடியை பிடிச்சு கொண்டு தீவிரமாக அதை சாப்பிடு. பஸ்காவை தீவிரமாய் சாப்பிடு. அந்நியனை சேர்க்காத. நீயா இருந்து என்னிடத்துல ஒப்பு கொடுத்து நீ கர்த்தருடைய பந்தியில் உட்காரு. உன்னை விடுதலையாக்கி கொண்டு போகிறது அந்த பஸ்கா தான். நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது கர்த்தருடைய பந்தி மாத்திரம்தான். திருவிருந்து பந்தி யாருமே அசதியாக என்ன பண்ணக்கூடாது, கூடாது. முதல் விஷயம் ரத்தம் பூசப்பட்டவனாக இருக்கணும். 2வது விஷயம் பஸ்காவை ஆசரிக்கிறவனாக இருக்கணும். 3வது விஷயம் யாத்திராகமம் 32:7. இறங்கி போ. கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஜனங்கள் இவ்வளோ நேரம், இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொன்ன கர்த்தர் இந்த இடத்துல மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளோ நேரம் என் ஜனம் உரிமை பாராட்டின கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிறார், மோசே இது உன்னுடைய ஜனம், என்னுடைய ஜனமே கிடையாது. காரணம் ஏன் தன்னுடைய ஜனம் என்கிறதான ஸ்தானத்திலிருந்து ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போனார்கள் அப்படின்னா, அவர்கள் தேவனை ஆராதிக்காமல் ஒரு கன்றுக்குட்டியை ஆராதித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் 3வது ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஜனமாக இருக்கணும்னா கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தோம்னா நாம் கர்த்தருடைய ஜனங்களாக இருப்போம். வேறு எதற்கும் இடம் கொடுக்கக்கூடாது, வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நாம் கர்த்தருடைய ஜனங்கள். இல்லைன்னா கர்த்தர் சொல்வார், நீ என் ஜனமே கிடையாது, நான் அறியலை அப்படின்னு சொல்வார். சபைக்கு வரலாம், உட்காரலாம், அப்படி அது மாத்திரம் ஆராதனையாக கிடையாது. சிறந்த ஆராதனையை கர்த்தருக்கு நாம் செலுத்தணும். பலியானது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா,
பழுதற்ற பலியா இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட ஆராதனை நாம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஒரு நிமிஷத்தை கூட கர்த்தருக்கு கனவீனம் கொடுக்கிற மாதிரியான ஒரு காரியத்தையும் நாம் செய்யாதபடி கர்த்தரை மாத்திரம் யோசித்தவர்களாய், கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கிறவர்களாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் வருகிற வருடத்தில் நீங்கள் செலுத்தி பாருங்க. கர்த்தர் அந்த ஆராதனையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். என் ஜனம் என்ற உரிமை பாராட்டும்படியாய் கர்த்தர் செய்வார். இந்த இடத்துல இதை தியானிக்கும் போது நான் இப்படி தான் எழுதி வச்சிருக்கிறேன். கர்த்தரை ஆராதிக்க கட்டளை பெற்றவர்கள். சும்மா கர்த்தர் வாய் வார்த்தையா சொல்லலை, நீ என்னை மாத்திரம்தான் ஆராதிக்கணும். முதல் கட்டளை என்னது? என்னை அன்றி உனக்கு கட்டளை பெற்றவர்கள். ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்டே அதான். நாம் யாரை மாத்திரம்தான் ஆராதிக்கணும்? கர்த்தரை மாத்திரம். கர்த்தருக்கு நிகராக, கர்த்தருடைய ஆராதனைக்கு நிகராக, ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ்க்கு நிகராக வேறு எந்த ஒரு காரியத்தையும் வைக்கவே கூடாது. வேலையாக இருந்தாலும் சரி, அது மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர்கிட்ட கேட்போம். அப்பா, எனக்கு இந்த வேலை இந்த மாதிரியான பிரச்சனைகள், என்னால் போக முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு போராடி கர்த்தர்கிட்ட ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் காரியத்தை என்ன பண்ணுவார்? மாற்றுவார். எதையும் செய்வார். அதுதான் முன்னாடி சொன்னேன், கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. மூணாவது விஷயம், கர்த்தரை ஆராதிக்க கட்டளை பெற்றவர். நாலாவது விஷயம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அவங்க கானானுக்கு நேராய் செல்லுகிறவர்கள். கானான்னா எதை காட்டுனா? பரலோகத்துக்கு நேராய் செல்கிற. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, இந்த பூமிக்குரியவன் அல்ல, இந்த பூமியில் இருக்க ஆசீர்வாதங்களை பெறுகிறவன் மாத்திரம் நான் அல்ல, நான் எங்கே போகிறவனா இருக்கிற, பரலோகத்துக்கு போகிறவனா இருக்கிறேன்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக இருக்கும்னா நாம் தான் கர்த்தருடைய ஜனங்கள்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஐந்தாவது ஒரு விஷயம், நேரம் கம்மியாயிடுச்சு. ஐந்தாவது ஒரு விஷயம், யோசுவாவும் காலேபும் தான் அந்த கானானுக்குள்ளே போனாங்கல்ல. ஏன் போனாங்க? அவங்கள மாத்திரம் கர்த்தர் அனுமதிச்சாரு. அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவார். உத்தமமாய் பின்பற்றினார்கள். இன்னொரு ஒரு காரியம் இருக்கு, கிடையாது. அவர்கள் வேறே ஆவி உடையவர்களாய் இருந்தார்கள். உலகத்தில் நீங்கள் போகலாம், உலகத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி கர்த்தருடைய ஆவியாக இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவியாக இருக்கணும்? கர்த்தருடைய ஆவியாக இருக்கும்னா கர்த்தர் உங்களை கரெக்டாக நடத்துவார். முதல் விஷயம், ரத்தம் பூசப்பட்டவர்களாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், பஸ்காவை ஆசரிக்கிறவர்களாக இருக்கணும். மூன்றாவது விஷயம், கர்த்தரை ஆராதிக்க கட்டளை பெற்றவர்களாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நாலாவது விஷயம், பரலோகத்துக்கு போகிறவன் என்ற சிந்தனை இருக்கணும். ஐந்தாவது விஷயம், வேறு ஆவி உடையவர்களாய் நாம் இருக்கணும். இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? தேவனுடைய ஜனமாக இருப்போம். ஒரு நாள் ஒருபோது நாம் என்ன பண்ண மாட்டோம்? வெட்கப்பட்டு போவே மாட்டோம். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்றேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். சங்கீதம் 50:5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இதுதாங்க கடைசியா அல்டிமேட்டா கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். நீ என் ஜனமா இருந்தினா ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் மேகத்தில் வந்து நிற்பேன், அன்னைக்கு என் ஜனத்தை கூட்டுங்கள்னு நான் சொல்லுவேன், அன்னைக்கு நீ என்கிட்ட வருவ, என் ஜனமாக இருந்தால் என்கிட்ட வருவ, நீ வெட்கப்பட்டே போக மாட்டேன். உலகத்தில் நிறைய பேர் சொல்லலாம், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அற்புதம் செய்கிறேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்காக மலையை பேத்து கீழே வச்சுட்டேன்னு சொல்லலாம். ஆனால் நாம் கர்த்தருடைய ஜனம் என்கின்ற இடத்துல நாம் நம்மை பாதுகாத்து கொள்வோம்னா நாம் ஒரு நாளும் கர்த்தருடைய வருகையில் வெட்கப்பட்டே போக மாட்டோம். உலக மக்களுக்கு கர்த்தருடைய வருகை பெருசாக தெரிய போகிறது கிடையாது. அவங்களுக்கு அதனால ஒரு யூஸ் கூட கிடையாது. உலக மக்களுக்கு கர்த்தர் வந்துட்டு போனனால ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கா? கிடையாது. ஆனால் சபையில் இருக்கவங்களுக்கு தான் அது ஒரு முக்கியமான நாள். கிறிஸ்மஸை காட்டிலும், நியூ இயர் செலிப்ரேஷனை காட்டிலும், ஈஸ்டரை காட்டிலும், பிறந்த நாளை காட்டிலும் எது தான் முக்கியமான நாள்? பரலோகத்துக்கு போகிறது தான் முக்கியமான நாள். என் ஜனமாய் இருப்பா அப்படின்னு, அது கர்த்தருடைய ஜனமாய் நாம் இருப்போம் அப்படின்னா ஒரு நாள் சத்தம், எக்கால சத்தம் தொனிக்கும் போது வெட்கப்படாமல் எங்கே போவோம்? அவரை சந்திக்க நாம் போவோம். இந்த ஒரு வெட்கத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார்? தரவே விடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வெட்கத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, அப்பா எங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே,
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒரு நாளும் வெட்கமடையாதபடி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. முதல் விஷயம், நாங்கள் பார்த்தது போல நாங்கள் நிறைவாய் சாப்பிடணும். நாங்கள் உம்மை ருசித்து பார்க்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை ருசித்து பார்க்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை ருசித்து பார்க்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே.